உலகத்தில் பல நாடுகள்லையும் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் பல பேர் அவங்க சொந்த நாட்டிலேருந்து வெளியில் வந்து இப்போ அகதிகளாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பிரான்ஸில் நடந்த தாக்குதலில் கூட இறந்து போனதில் பலரும் பொதுமக்களும் குறிப்பாக இளைஞர்களும்னு சொல்லலாம். போர் அப்படின்னு சொல்லும்போது அதில் வெடிகுண்டுகளுக்கான பங்கு அதிக அளவில் இருக்குது. வெடிகுண்டுகள் இப்போது எவ்வளோ நவீனப்படுத்தப்பட்டு விட்டாலும் ஆரம்பத்தில் வெடிகுண்டு அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தெரிகிற ஒரு விஷயம் டைனமைட். இந்த டைனமைட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வாரம் டைனமைட்டை கண்டுபிடித்த விஞ்ஞானியினுடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்கறதுக்கு இருக்கும். இது வாரம் ஒரு விஞ்ஞானி தொகுப்பு. நான் உங்கள் கிருத்திகா. இந்த வாரம் டைனமைட்டை கண்டுபிடித்த ஆல்ஃபிரட் நோபலினுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம் வாங்க. 1833ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டில் உள்ள ஸ்டாக்ஹோம் என்னும் நகரில் ஆல்ஃபிரட் நோபல் பிறந்தார். நோபலின் தந்தை இமானுவேல் ஒரு ஆயுத உற்பத்தியாளராக இருந்து வந்தார். 4 வயதுடைய நோபலுடன் அவரது குடும்பத்தினர் ரஷ்யாவிற்கு இடம்பெயர்ந்தனர். அங்கும் வெடிகுண்டுகளை தயாரிக்கும் பணியை அவரின் தந்தை தொடர்ந்து செய்து வந்தார். சிறு வயது முதலே ஆராய்ச்சியின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்த நோபல் 18 வயதில் வேதியியல் படிப்பதற்காக பாரிஸ் நகரிற்கு சென்றார். பட்டம் பெற்று மீண்டும் ரஷ்யாவிற்கு திரும்பிய நோபல் தன் தந்தையின் ஆலையில் தொடர்ந்து பணி செய்து வந்தார். 1864ஆம் ஆண்டு நோபலினோட ஃபேக்டரியில் ஒரு முக்கியமான வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டது. இதில் இறந்து போன 5 பேரில் அவருடைய தம்பி எமில் நோபலும் ஒரு முக்கியமான ஆள். அந்த காலத்தில் வெடிகுண்டு அப்படின்னாலே நைட்ரோகிளிசரினை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு இருந்தது. நைட்ரோகிளிசரினை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்ததுனால அதை உருவாக்குற நேரங்கள்லேயே பல விபத்துகள் ஏற்பட்டு இருந்தது. நைட்ரோகிளிசரின் மூலமாக உருவாக்கப்பட்டு வந்த குண்டுகள் தயாரிப்பு நிலையிலேயே வெடிக்கும் வகையில் இருந்ததால் சற்று திடமான பாதுகாப்பான ஒரு வெடிகுண்டு பொருளை உருவாக்கும் முயற்சியில் ஆல்ஃபிரட் நோபல் இறங்கினார். இதன் பயனாகவே 1867ஆம் ஆண்டு டைனமைட்டை அவர் கண்டறிந்தார். இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட அவரின் ஆராய்ச்சியில் 350 கண்டுபிடிப்புகள் அவரின் பெயரில் பேட்டன் செய்யப்பட்டுள்ளன. பல கம்பெனிகளை நிர்வகித்து வந்த ஆல்ஃபிரட் நோபல் தனது பெரும்பாலான நாட்களை வணிக ரீதியான பயணங்களிலேயே செலவிட்டார். 1888ஆம் ஆண்டு நோபலினுடைய மற்றொரு சகோதரரான லட்விக் நோபல் இறந்து போறாரு. ஆனா இது தெரியாம ஆல்ஃபிரட் நோபல் தான் இறந்து போயிட்டு தான் நினைச்சு பிரெஞ்சு பத்திரிகை மர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆபிச்சுவரியை வெளியிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அவர் கண்டுபிடிச்ச டைனமைட்டின் மூலியமா மக்கள் கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வார் எந்த அளவுக்கு நடந்தது அப்படிங்கிறதையும் டிஸ்கிரைப் பண்ணி அந்த ஆர்டிக்கல் வெளியாச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆல்ஃபிரட் நோபலுக்கு தன்னுடைய கண்டுபிடிப்பினால மக்கள் கிட்ட எவ்வளவு அமைதியின்மை இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஆனா மக்கள் கிட்ட இந்த அமைதி வரணும் அப்படின்னு நினைச்சு அவர் உருவாக்கினது தான் நோபல் பீஸ் பிரைஸ். இந்த வாரம் ஆல்ஃபிரட் நோபலை பத்தி பார்த்தோம். அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோடையும் வித்தியாசமான சயின்டிஸ்டோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன்.